ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து நம்ம ஒரு டெமோ, ஓகேங்களா, ஒரு டெமோவோடவே நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சாம்பிள் சாய்ஸ் லிஸ்ட்டுமே நம்மகிட்ட இருக்குது. அதே போல் யாருக்கு எந்த மாதிரியான சாய்ஸ் லிஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு சாம்பிள் வச்சுருக்கோம், ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எனக்கு வந்து காலேஜை பேஸ் பண்ண ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வேணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம ஸ்க்ரீனில் காட்ட போகிறோம் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காலேஜை பேஸ் பண்ண ஒரு சாய்ஸ் லிஸ்ட், சரிங்களா. இப்போ இதில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிஇஜி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ முதல் ரவுண்ட் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுடைய மெயின் ப்ரிஃபரன்ஸ். நம்ம ஸ்க்ரீனில் கூட்டக்கூடிய காலேஜஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டில் இருக்க வேண்டிய காலேஜஸ், ஓகேங்களா. இப்போ நம்ம சிஇஜி எடுத்துட்டோம். இங்கே வந்து ஒரு 4 கோர்ஸ் எடுத்துருக்கோம். அதாவது சிஎஸ்ஏ, ஐடி, ஏஐ, இசிஇ அப்படின்னு நம்ம கம்ப்யூட்டர் சம்மந்தமாக எனக்கு ஒரு கோர்ஸ் கிடைச்சா போதும் அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு 3 சாய்ஸஸ் வைக்கலாம். அதுக்கு அடுத்த ஆப்ஷனாக எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க இசிஇ வைக்கலாம், ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே கோர் பிரான்ச்சஸ் படிக்கிறதுக்குமே எனக்கு விருப்பம் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கோர் பிரான்ச்சஸும் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம 4 சாய்ஸஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா சிஇஜிலேயே, அது வந்து உங்களுடைய சாய்ஸஸில் 6ஆகவும் இருக்கலாம், 7ஆகவும் இருக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸுமே நீங்கள் வைக்கலாம். எனக்கு படித்தா சிஇஜியில் தான் படிக்கணும் அப்படிங்கிறவங்க அங்கே இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸுமே வைக்கலாம். கிட்டத்தட்ட அங்கே ஒரு 17-18 கோர்சஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே வச்சு அதில் ஒன்று நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ண முடியும், ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்டிலேயும் அதே போல் எனக்கு சிஎஸ் கிடைச்சா ஓகே, எனக்கு அடுத்த ஆப்ஷனாக ஐடி, அடுத்த ஆப்ஷனாக ஏஐ, இது 3மே கிடைக்கல அப்படின்னா எனக்கு இசிஇ, எனக்கு அதுவுமே கிடைக்கல அப்படின்னா ட்ரிபிள்இ அப்படின்னா நீங்கள் ட்ரிபிள்இ ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக, ஓகேங்களா. காலேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும் பொழுது நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாமே வைக்கலாம். நம்ம சாம்பிளுக்காக ஒரு 4 கோர்சஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அதிகம் லைக் பண்ணக்கூடிய கோர்சஸ் வந்து இந்த கோர்சஸ் தான். அதனால் நம்ம இந்த 4 கோர்சஸ் மட்டும் வச்சுருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய கோர் பிரான்ச்சஸ் எது வேணாலும் நீங்கள் தாராளமாக எடுத்து வைக்கலாம். மெக்கானிக்கல் வைக்கலாம், சிவில் வைக்கலாம், ப்ரொடக்ஷன் வைக்கலாம், ட்ரிபிள்இ வைக்கலாம். எது உங்களுக்கு வில்லிங் இருக்கோ, காலேஜில் தான் படித்தா இந்த காலேஜில் தான் படிக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கோர்சஸ் நீங்கள் எல்லாமே வைக்கலாம், ஓகேங்களா. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா சிஐடி வச்சுருக்கோம். சிஐடிலேயும் ஒரு 4 கோர்சஸ் வந்து உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா 4 வைக்கலாம், அல்லது அங்கே இருக்கக்கூடிய 6 கோர்சஸ் வைக்கலாம், 7 கோர்சஸ் வைக்கலாம். ஸோ உங்களுடைய காலேஜை பேஸ் பண்ண ஒரு சாய்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கணும், ஓகேங்களா. அதாவது எனக்கு இந்த காலேஜில் வந்து எனக்கு கோர்ஸ் வந்து எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு வந்து இந்த காலேஜில் படிக்கணும். ஸோ இது ஒரு நல்ல காலேஜஸ், எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் இங்கே வந்து பிளேஸ்மெண்ட்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இங்கே எனக்கு படித்தா போதும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மெத்தேடை, இந்த சாய்ஸ் லிஸ்ட் மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இதே போல் நீங்கள் ஒவ்வொரு காலேஜஸுமே ஆர்டர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இது வந்து மேக்ஸிமம் ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான காலேஜஸ். இப்போ நம்ம காலேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா காலேஜ் பார்க்கும்பொழுது நமக்கு கிட்டத்தட்ட எத்தனை ஒரு 10 காலேஜஸ் எடுத்துருக்கோன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா. இப்போ 10 காலேஜஸில் நமக்கே ஒரு 44 சாய்ஸஸ் இருக்குது. ஆனால் காலேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 10 காலேஜ் தான் இருக்குது, ஓகேங்களா. காலேஜை பேஸ் பண்ண சாய்ஸ் லிஸ்ட் வேணுங்கிறவங்களுக்கு காலேஜ் குறைவாகவும் சாய்ஸஸ் அதிகமாகவும் இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு காலேஜ் பேஸ் பண்ண ஒரு சாய்ஸ் லிஸ்ட், ஓகேங்களா. அடுத்ததான் நமக்கு கோர்ஸ் பேஸ் பண்ண ஒரு சாய்ஸ் லிஸ்ட் இருக்குது. அதாவது எப்படின்னா, நான் படித்தா சிஎஸ் தான் படிப்பேன், எனக்கு பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த சாய்ஸ் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது கோர்ஸை பேஸ் பண்ண ஒரு சாய்ஸ் லிஸ்ட், சரிங்களா. இப்போ பாருங்கள், சிஇஜி கேம்பஸ்லேயே ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா சிஇஜி கேம்பஸ்லேயே உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. அதாவது செல்ஃப் ஃபினான்சிங்லேயும் இருக்குது, எய்டட்லேயும் இருக்குது. அதனால் இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது, 2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. நீங்கள் இதை 2யுமே வைக்கலாம். நான் படித்தா சிஎஸ் தான் படிப்பேன், படித்தா ஐடி தான் படிப்பேன் அப்படிங்கிறீங்க இல்லையா. உங்களுக்கு எந்த கோர்ஸ் வில்லிங், இது வந்து கோர்ஸை பேஸ் பண்ண ஒரு சாய்ஸ் லிஸ்ட். அதனால் முழுக்க இங்கே காலேஜஸ் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. இப்போ பாருங்கள் 2006 பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இங்கே வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டிருக்கீங்க. இங்கே வந்து செல்ஃப் ஃபினான்சிங்கில் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டிங்கில். அதே போல் எம்ஐடி இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. அதே போல் எஸ்எஸ் இருந்தால் இங்கேயும் தாராளமாக எடுக்கலாம். 1315 ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த வருஷம் இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் ஒரு சாம்பிளுக்காக நம்ம வச்சுருக்கோம். இந்த இடத்துல உங்களுக்கு கோர்ஸ் தான் முக்கியம், இந்த காலேஜில் நான் படித்தா இதுதான் படிப்பேன் அப்படின்னா நீங்கள் இப்படி வைக்கலாம். உங்களுடைய கோர்ஸ் இது பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒவ்வொரு காலேஜ்லேயுமே ஒரே ஒரு கோர்ஸை மட்டும்தான் தேர்வு செஞ்சுருக்கீங்க. இதுவுமே வந்து நம்ம ஒரு 20 சாய்ஸ் 30 சாய்ஸ் இது எல்லாமே ஆர்டராக தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்டாக இருந்தால் இதே ஆர்டரை ஃபாலோ பண்ணிக்கலாம் தாராளமாக, சரிங்களா. இப்போ இந்த சாய்ஸ் லிஸ்ட் எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டுமே இருக்கும். கோர்ஸை பேஸ் பண்ண ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வேணும் அப்படின்னா இதுதான், ஓகேங்களா. மேக்ஸிமம் ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டே இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆர்டராக தான் வச்சுருக்கோம், எந்த காலேஜுக்கு எந்த பிளேஸ் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண ஆர்டராக தான் வச்சுருக்கோம். ஸோ இதே போல் வந்து சிஎஸ்ஸு, ஐடி, இசிஇ
இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வந்து செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் வேணும், தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? அதில் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நம்ம இது வரைக்கும் சாய்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கோம். இது வந்து ப்ராப்பரான ஒரு ஆர்டர். ஓகேங்களா? உங்களுடைய மார்க் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் வர்றீங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் 190 அப்படின்னா நீங்கள் என்னென்ன காலேஜஸ்லாம் வைக்கலாம், 180 அப்படின்னா நீங்கள் என்ன காலேஜ் வைக்கலாம், 170 அப்படின்னா நீங்கள் என்ன காலேஜ் வைக்கலாம், ஒவ்வொரு கட் ஆஃப்க்குமே நீங்கள் என்னென்ன காலேஜஸ் வந்து வைக்கலாம், எந்த காலேஜுக்கு எந்த ஆர்டர் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கான ஒரு சாம்பிள் லிஸ்ட்டு தான் இது. இதே போல் 430 காலேஜஸ்க்குமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்குமான லிஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓப்பன் கேட்டகரிக்கான லிஸ்ட்டு. ஓகேங்களா? ஓப்பன் கேட்டகரி பேஸ் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே போல் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஃபேக்காக வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கேம் பண்ணுவாங்க. அதாவது வந்து சாய்ஸ் லிஸ்ட் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பெரிய பெரிய காலேஜஸ் கரெக்டாக உனக்கு ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஆப்படிக்க சில பேர் காத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சாய்ஸ் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். அதையும் பாருங்கள். இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு வந்து நீங்கள் வந்து அவேர்னஸாக இருந்தால் மட்டும்தான் முடியும். இல்லை அவங்க கொடுக்குறது தான் சாய்ஸ் லிஸ்ட் அப்படின்னு நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் இதிலிருந்து வந்து மீள முடியாது. சரிங்களா? ஸோ வந்து அவங்களுடைய ஃபேவரான காலேஜ் தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர உங்களுடைய சாய்ஸாக அந்த சாய்ஸ் லிஸ்ட் வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதை பாருங்கள். இப்போ நம்ம டிஸ்பிளேல அதையும் காட்டுறோம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் லிஸ்ட் வந்து இப்படி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நல்ல காலேஜஸ்லாம் நான் வச்சு தரேன்ப்பா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு 4 சாய்ஸ் வச்சுருக்காங்களா, பெரிய காலேஜ். அடுத்ததாக ஒரு சாய்ஸ் வச்சுருக்காங்களா, 4 சாய்ஸ், பெரிய காலேஜ் தான். அடுத்ததாக 2 சாய்ஸ் இருக்குது, அதுவுமே பெரிய காலேஜ் தான். இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலேஜை இன்சர்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதுவும் பெரிய காலேஜ் அல்லது வந்து பெரிய காலேஜோடைய நேமை போலவே இருக்கக்கூடிய சேம் காலேஜை இங்கே இன்சர்ட் பண்ணிடுவாங்க. அல்லது வந்து ஒரு நல்ல காலேஜ், இதுவும் டாப் காலேஜ் தான் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து இன்சர்ட் பண்ணிடுவாங்க. அதை நான் உங்களுக்கு ரெட் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதே போல் இங்கே ஒரு காலேஜ் இன்சர்ட் பண்ணிட்டாங்களா 11th பிளேஸில், அதே போல் ஒரு 2 காலேஜ் தள்ளி மறுபடியும் வந்து 14வது இடத்துலையும் அதே போல் இன்சர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இடையில இந்த மாதிரி வந்து ஒரு 10 காலேஜுக்கு மேலே ஒரு 2 காலேஜுக்கு ஒருக்கா, 2 சாய்ஸஸ்க்கு ஒருக்கா இந்த மாதிரி வந்து இடையில இன்செர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியாது. பார்க்கும்பொழுது மேக்ஸிமம் உங்களுக்கு பெரிய காலேஜஸ் தான் தெரியும். ஓ இதுதான் ப்ராப்பரான சாய்ஸ் லிஸ்ட் போல் அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது வந்து உங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய ஆப் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை பண்ணும் பொழுது இங்கெல்லாம் மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சாய்ஸ் லாக் ஆகிட்டு வரும். அப்படிங்கிற போது இடையில வந்து ஒரு டம்மி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இந்த காலேஜுக்கெல்லாம் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து 180, 85, 90க்கு மேலே வேணும் அப்படின்னா இந்த 11ஆவதாக பிளேஸ் ஆகிருக்கக்கூடிய காலேஜுக்கு 172 அல்லது 160, 150 இந்த மாதிரி கட் ஆஃப் இருந்தாலே போதும். இந்த ரெட் மார்க்கில் கொடுத்துருக்கூடிய காலேஜுக்கு ஒரு செகண்ட் ரவுண்ட் காலேஜாக கூட இருக்கலாம் அல்லது தேர்ட் ரவுண்ட் காலேஜாக கூட இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு இடையில இன்செர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே உங்களுக்கு அந்த காலேஜை எடுத்துருவாங்க. இது அநேகமாக செகண்ட் ரவுண்டுக்காகவும் இருக்கலாம், தேர்ட் ரவுண்டுக்கான காலேஜாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? அது எப்படிப்பட்ட காலேஜ் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. இருந்தாலும் இடையில வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பண்ணுவாங்க உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் விழிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ காலேஜோடைய ஆர்டர் கரெக்டாக அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல தான் விழிப்பாக பார்க்க வேண்டிய, கண்டிப்பாக பார்க்கணும் இந்த இடத்துல. ஓகேங்களா? இந்த இடத்துல விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலேஜ் தான் லாக் ஆகும். அடித்து 100% அடித்து சொல்ல முடியும் இந்த காலேஜ் தான் லாக் ஆகும். ஸோ அது அவங்களுக்குமே தெரியும். ஒரு 20 சாய்ஸ் நல்ல சாய்ஸாக வச்சுட்டு இடையில வந்து ஒரு 15வது சாய்ஸ் 16வது சாய்ஸில் நம்ம இப்படி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டம்மி காலேஜ் தான் உங்களுக்கு லாக் ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இதெல்லாம் பெஸ்ட் காலேஜ்னு சொல்லி வச்சுருவாங்க. கண்டிப்பாக அவங்க எதிர்பார்த்தது போலவே இந்த காலேஜும் லாக் ஆகும். ஸோ வந்து அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த விஷயம் இந்த இடத்துல நடந்துடும். ஓகேங்களா? நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் வந்து நடக்காது. ஏன்னா வந்து நீங்கள் மேலே வந்து பெரிய காலேஜஸ் இருக்குது, இடையில வந்து இந்த காலேஜ் இருக்குது, உங்களுக்கு பாட்டமில் வந்து இன்னும் சில நல்ல சாய்ஸஸ் இருந்தாலும் கிடைக்காது. ஏன்னா இருக்கிறதுலையே வந்து இதுதான் லோ கட் ஆஃப். அதனால் வந்து இந்த காலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு லாக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு சாய்ஸ் லிஸ்ட். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து நான் படித்தா என்னுடைய டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? இதுதான் வந்து நீங்கள் மாவட்ட வாரியாக கல்லூரிகள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் வந்து இப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா?
உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு 10 காலேஜோ 15 காலேஜஸோ 5 காலேஜஸோ அந்த மாதிரி இருக்கலாம். அங்கே வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு விருப்பம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டுமே வேணும், எனக்கு ஐடி வேணும், ஆர்டிஃபிஷியல் வேணும் அப்படின்னா நீங்கள் இதே போல் எடுத்துக்கலாம். இப்போ வந்து 1 2 3 4 கூடிய காலேஜில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும், அது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு ஐடி வேணும் அப்படின்னா நீங்கள் ஐடி வச்சுக்கலாம், இசிஇ வச்சுக்கலாம். ஓகேங்களா? உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காலேஜஸை ஃபைன் பண்ணுங்கள். 10 காலேஜ் இருக்குது அப்படின்னா அந்த 10 காலேஜில் எது டாப்பு, எது வந்து மாடரேட்டாக வரக்கூடிய காலேஜ், எது வந்து ஆவரேஜான காலேஜஸ் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸோ அதை ஆர்டர் பண்ணுங்கள். அந்த 10 காலேஜுக்கு எது வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுக்கலாம், எதுக்கு செகண்ட் ப்ளேஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஆர்டர் பண்ணி அந்த ஆர்டரில் வந்து கோர்சஸ் வைங்க. ஓகேங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜான உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து ரொம்ப ஆவரேஜாக இருக்கக்கூடிய காலேஜ் எடுத்து டாப்பில் வச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட் சாய்ஸாக அதுதான் லாக் ஆகும். சரிங்களா? அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஒரு சிறந்த காலேஜ் பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே எது வந்து டாப் ரேங்கிங்கில் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தான் ரெடி பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி 15 இப்போ இது எக்ஸாம்பிள் தான். சரிங்களா? உங்களுக்கு 5 காலேஜ் இருக்கலாம், 10 காலேஜ் இருக்கலாம், 20 காலேஜாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து 5 காலேஜ் தான் இருக்குது அப்படின்னா 5 காலேஜ்லேயும் உங்களுக்கு சிஎஸ் படிக்க இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சிஎஸ் வச்சுக்கோங்க. அந்த 5 சிஎஸ் கிடைக்காத பட்சத்தில் இந்த 5 காலேஜ்லேயும் எனக்கு ஐடி படிக்க விருப்பம் அப்படின்னா ஐடி வந்து அடுத்த 5 ஆப்ஷனாக ஐடி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததான் எனக்கு ஏஐ படிக்க விருப்பம் அப்படின்னா அதே 5 காலேஜை செலக்ட் பண்ணி நீங்கள் அங்கே வந்து ஆர்டிஃபிஷியல் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏஐடிஎஸ் மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் டிஸ்ட்ரிக்டை பேஸ் பண்ணி ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வைக்கும் பொழுது நீங்கள் வந்து டெய்லியும் போயிட்டு வரணும், நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் டிஸ்ட்ரிக்டை பேஸ் பண்ணி ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வச்சுருப்பீங்க. ஹாஸ்டல் அவாய்ட் பண்ணி ஃபீஸு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபீஸ் அப்படிங்கிறது எல்லா பக்கம் ஒரே ரேஞ்சில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 1 லேக்லேருந்து 1.23 வரைக்கும் இருக்குது. மேக்ஸிமம் 1.5 அப்படிங்கிறது டயர் 1 காலேஜஸில் இருக்குது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து இப்படி காலேஜஸ் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க, டெய்லியும் வீட்டுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறனால. ஓகேங்களா? ஸோ இந்த லிஸ்ட்டில் அதர் டிஸ்ட்ரிக்ட் காலேஜுங்கிறது வரவே கூடாது. உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன காலேஜஸ் 5 காலேஜோ 10 காலேஜோ 20 காலேஜோ உங்கள் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் மட்டும் நீங்கள் இந்த சாய்ஸ் லிஸ்ட்டில் கொண்டு வாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அங்கே சிஎஸ் கிடைக்காத பட்சத்தில் எனக்கு ஐடி கிடைச்சா ஓகே, ஐடி கிடைக்காத பட்சத்தில் இசி கிடைச்சா ஓகே, ஏஐ கிடைச்சா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தால் லோ ஃபீஸ் காலேஜஸ் எல்லாம் சூஸ் பண்ணி அதில் வந்து காலேஜஸ்க்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதில் எது பெஸ்ட்டான காலேஜஸ் அப்படிங்கிறத நீங்கள் டாப்லேருந்து ஆவரேஜ் காலேஜஸ் வரைக்கும் நீங்கள் வந்துக்கலாம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய கோர்சஸ்லாம் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் சிஎஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், ஐடி கொடுக்கலாம், இசி கொடுக்கலாம், ஏஐ கொடுக்கலாம், அதே போல் ட்ரிபிள் மெக்கானிக்கல் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பங்கள். அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லோ ஃபீஸ்க்கான காலேஜஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கோர்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு எது விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சாய்ஸ் ஆர்டரை வச்சுக்கலாம். ஓகேங்களா? உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் வந்து இப்படி தான் இருக்கணும். இதில் வந்து இடையில வந்து இது நல்ல காலேஜ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டாப்பில் ஒரு டயர் 1 காலேஜஸோ அல்லது டயர் 2 காலேஜஸோ அல்லது ஃபீஸ் அதிகம் வரக்கூடிய காலேஜஸோ நீங்கள் இங்கே இன்சர்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இது நீங்கள் வந்து எந்த ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டாக வேணா இருக்கலாம். ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே என்னால் அதிக ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்னா நீங்கள் லோ ஃபீஸ் காலேஜஸ் தான் பார்த்தாகணும். செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, லோ ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது லோ ஃபீஸில் எந்த காலேஜ் இருக்கோ அதை மட்டுமே நீங்கள் டாப்பில் வைங்க. அதிக ஃபீஸ் நல்ல காலேஜ் அப்படிங்கிறதுக்காக அதை கொண்டாந்து நீங்கள் டாப்பில் வச்சு உங்களுக்கு அந்த காலேஜ் லாக் ஆகும் பொழுது அங்கே போய் நீங்கள் கேட்கும் பொழுது ஃபீஸ் அதிகம் சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது ஒரு கட்ட முடியாத சூழ்நிலையாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே உங்களால் தொடர்ந்து வந்து படிக்க முடியாது. ஸோ உங்களுடைய சீட்டு வந்து வேஸ்ட் ஆயிரும். சரிங்களா? அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு காலேஜை ப்ரீ புக் பண்ணியிருந்தா இந்த ஃபார்மேட்லேயே நீங்கள் உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை வச்சுக்கோங்க. ஐடி பாஸ்வேர்டு உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா. ஓகேங்களா? அதாவது வந்து நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ண காலேஜஸில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய கோர்சஸ் மட்டும் வைங்க. ஓகேங்களா? அப்போ சிஎஸ் வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸாக இருக்கலாம். கிடைக்காத பட்சத்தில் ஐடி எடுங்க, ஐடி கிடைக்காத பட்சத்தில் ஏஐ எடுங்க, ஏஎம்எல் எடுங்க, அதே போல் சைபர் செக்யூரிட்டி இருந்தால் எடுங்க, இசிஇ கிடைச்சா எடுங்க. அங்கே இருக்கக்கூடிய மேக்ஸிமம் கோர்சஸ் எல்லாம் நீங்கள் வச்சுருங்க. ஓகேங்களா? கோர் பிரான்ச்சஸ் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை தவிர்த்து கம்ப்யூட்டர் சம்மந்தமாக உங்களுக்கு சிஎஸ்ல ஆரம்பித்து இசி வரைக்கும் இருக்கக்கூடிய கோர்சஸ் அத்தனையும் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் கொண்டு வரலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதர் காலேஜஸ் வந்து நீங்கள் வைக்கலாம். கீழே வந்து உங்களுக்கு ஒருவேளை இந்த காலேஜ் கிடைக்கல அப்படின்னா இங்கே இன்னொரு காலேஜில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, ஐடி பாஸ்வேர்டு உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு. சரிங்களா? இதை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம். ஓகேங்களா? ஆர்டர் பண்ணி அடுத்த ஃபஸ்ட் சாய்ஸில் நீங்கள் ப்ரீ புக்கிங் போட்ட காலேஜுக்கு உங்களுடைய கட் ஆஃப் வந்து போதுமானதாக இல்லை, அதனால் உங்களுக்கு அங்கே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மற்ற காலேஜஸ் வச்சுருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் கொடுத்த ப்ரீ புக்கிங் போட்ட காலேஜஸில் போய் எனக்கு இப்படி சாய்ஸ் இல்லைங்களா, எனக்கு நம்ம காலேஜ் வச்சு கிடைக்கல, அதனால் எனக்கு இந்த காலேஜ் கிடைச்சிருக்கு,
எனக்கு எஃப்ஜி இருக்குது, போஸ்ட் மெட்ரிக் இருக்குது, ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, எனக்கு லோன் பர்பஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் என்னுடைய சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட்டாக கேட்டு ரெக்கவர் பண்ணி உங்களுக்கு கிடைச்ச காலேஜில் போய் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் வந்து காலேஜுக்கிட்ட வந்து உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க காலேஜை மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்க காலேஜில் இருக்கக்கூடிய கோர்சஸ் மட்டும்தான் வைப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய கோர்சஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அங்கே கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு சீட் நாட் அலாட்டட்னு வந்துடும். நீங்கள் அதே காலேஜில் மேனேஜ்மெண்ட்டில் தான் கன்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஐடி பாஸ்வேர்டு உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து காலேஜ் கையில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே உங்களுக்கு கிடைச்சாதான் தவிர கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக சீட் வந்து நாட் அலாட்டட் தான். நீங்கள் அங்கே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் கன்டினியூ பண்ணணும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து ஒவ்வொருத்தருக்குமான சாய்ஸ் லிஸ்ட் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபீஸ் வைஸில் பார்க்குறீங்க, காலேஜ் வைஸில் பார்க்குறீங்க, டிஸ்ட்ரிக்ட் வைஸில் பார்க்குறீங்க, கோர்ஸை பேஸ் பண்ணி பார்க்குறீங்க அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் வந்து மாறும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே ஒரு காலேஜோடைய ஆர்டர் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? எது பெரிய காலேஜ், எது வந்து மாடரேட்டாக இடையில வரக்கூடிய காலேஜ், எது பாட்டமில் வைக்கக்கூடிய காலேஜ் அப்படிங்கிறது காலேஜோடைய ஆர்டர் தெரியணும். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் காலேஜை மாற்றி போட்டு உங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு காலேஜ் நீங்கள் டாப்பில் போடும்போது அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அது உங்களுடைய மார்க்கு தகுந்த ஒரு காலேஜாக இருக்காது. ஸோ நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதை வந்து மனசில் வச்சுட்டு உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாய்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கோம். உங்களுக்கும் தேவை அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுடைய கோர்ஸை பேஸ் பண்ணி உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டாக நம்ம இதே போல் கொடுத்துருவோம். ஓகேங்களா? எப்படி வந்து உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருவோம். ஸோ லாஸ்ட் இயரை பேஸ் பண்ணி அதனுடைய ரேங்க் என்ன, மேட்ரிக்ஸ் என்ன, கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது எல்லாம் கொடுத்துருவோம். ஸோ அதில் வந்து இடையில வந்து நம்ம ஒரு காலேஜ் வந்து நமக்கு ஃபேவரான காலேஜஸ் கொடுக்குறதுங்கிறது கிடையாது. உங்களுடைய சாய்ஸ் இல்லைங்க, நீங்களே தான் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு தகுந்த காலேஜஸ் என்ன அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அந்த பிடிஎஃப்பை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரியும். தேவைக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு நாள் ஸ்டேட்டஸ் வைங்க. நிறையா ஸ்டூடெண்ட்டை ரீச் ஆகும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.